विष्णुवे नमः श्री श्रीनिवासं श्री वेंकटेशं मनसा श्रीनिवासं श्री वेंकटेशं मनसा स्मरामि विष्णुवे नमः श्री श्रीनिवासं श्री वेंकटेशं मनसा स्मरामि शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये ஐயா நல்லா இருப்பீங்க தர்மம் பண்ணுங்க ஐயா அம்மா ஐயா தர்மம் பண்ணுங்கம்மா இவங்களெல்லாம் பார்த்தா பாவமா இருக்குதுடி இவங்களுக்கு கைய காலம் நல்லா படைச்ச கடவுள் கண்ணையும் படைச்சிருந்தா பிச்சை எடுக்க நிலைமை வந்திருக்காதுல்ல என்ன பண்றது அம்மா இதுங்க போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணிச்சிங்களோ இந்த ஜென்மத்துல இப்படி இருக்குதுங்க வாக்க போலாம் யார் யாருக்கு என்னன்னு கடவுள் அளந்துதான்க்கா வைப்பான் நீ இதுங்களுக்கு போய் வருத்தப்பட்டு இருக்கிற வேலையை பாப்பியா கடவுளே கடவுளே நாங்க என்ன பாவம் பண்ணோம் எங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை வாடா பெருமாள் இப்பதான் பள்ளிக்கூடம் விட்டாங்களா இல்லம்மா எப்போ பள்ளிக்கூடம் விட்டாங்க ஆஞ்சநேயர் கோயில இருந்து ஐயோ அம்மா சொல்லியிருந்தம்மா ஒரு ஆள் ஒரு போக்கு தாங்கம்மா இதாம்மா ஏன்டா இப்படி பண்ண உனக்கு ஏன்டா இந்த வேலை நீ நல்லா இருக்கணும் உன்னை பள்ளி குற்றம் சேர்த்து இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ண ஏன்டா வேலை எங்களுக்கு தான் இந்த காரியம்னா உனக்கு ஏன்டா இந்த நிலைமை நாலு எழுத்து படிக்க சொன்னா படிக்காம ஏன்டா இந்த வேலை பண்ண ஏன்டா இந்த மாதிரி பண்ண ஏன்டா பண்ண இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சொல்லுடா பெருமாள் போட்டு அடிக்க ஐயா பெருமாள் வாப்பா என்ன பண்ண என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான் என்னடா பண்ண ஆஞ்சநேயர் கோயில போய் பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கான் ஏன்டா இந்த மாதிரி பண்ண எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா நம்மள மாதிரி இவனு பிச்சை எடுக்கணுமா அப்பா பெருமாள் உனக்கு பெருமாள்னு பேரு வச்சதே இந்த கோயில் இருக்கிற உலகளந்த பெருமாளை நினைச்சுட்டாப்பா எங்களுக்கு தான் கண்ணை பறிச்சு அவன் சன்னதியிலே பிச்சை எடுக்க வச்சுட்டான் ஆனா எங்களுக்கு பிறந்த உனக்காவது நல்ல வாழ்க்கையை கொடுக்க மாட்டானான்னு நினைச்சேன் ஆனா நீ இப்படி பண்ணிட்டியே பெருமாள் பெருமாள் எங்களுக்கு நாங்க நடக்கிற பாதையை பார்க்கிற பாக்கியம் கூட கிடைக்கல எங்களுக்கு பிறந்த உனக்காவது எல்லாத்தையும் பார்க்கிற பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கா பெருமாளே ஐயா பெருமாளே நீ படிப்பியோ என்னவோ எனக்கு தெரியாது ஆனா நீ உழைச்சுதான் சாப்பிடணும் அந்த காலம் வர வரைக்கும் நாங்க பிச்சை எடுக்கிற இந்த நரகத்துல தான் வாழணும் நீ எக்காரணம் கொண்டும் பிச்சை எடுக்கவே கூடாது சரி சரி
அழாத பெருமாள். சரி சரி அழாத, அப்பா சொல்றேன்ல. ஐயா, இந்த தட்டுல எவ்வளவு இருக்குதுன்னு பாரு. ₹9 இருக்குப்பா. சரி, மலையடி வாரத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு போய் இட்லி வாங்கிக்கிட்டு அப்படியே சாம்பார் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வாப்பா. போ, பார்த்து போ பெருமாள். சரிப்பா. பார்த்து போயிட்டு வாப்பா. இந்தாப்பா. என்னப்பா தேடுற? சொம்புடா. இந்தா, போய் தண்ணி எடுத்துட்டு வரியா? மீனாட்சி, ரொம்ப பசிக்குதாமா? எனக்கு இல்லைங்க, பையனுக்கு தான் ரொம்ப பசிக்கும். சரி, பையன் வந்ததும் சாப்பிடலாம். சரிங்க. அப்பா இந்தாப்பா தண்ணி. வந்துட்டே பெருமாள். ஆ பெருமாள், என்னப்பா தேடுற? இங்க இட்லி போட்டில் வச்சிருந்தேன். இங்கேயா வச்ச? ஆமாப்பா, இங்க தான் வச்சேன். இங்க காணுமே. பாரு, எங்க இருக்குன்னு பாருப்பா. காணுமே, இங்க தானே வச்சேன். பாப்பா, நாய் தூக்கின்னு போச்சுப்பா. என்னது, நாயா? இப்ப என்னங்க பண்றது? பசி தாங்க மாட்டானே, என்னங்க பண்ணலாம்? பெருமாள், அப்பா பசிக்குதுப்பா. இங்க வாப்பா, வா. அழாதடா, அழாதடா. பெருமாளி, கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. யாராவது காசு போடுவாங்க. அம்மா நான் பசிக்குது. உனக்கு எதாவது வாங்கினா? பெருமாள், இது எவ்வளோன்னு பாரு. ₹1. சரி, இதை எடுத்துட்டு போய் பிஸ்கட் வாங்கிக்கோ. எந்த போயா, பத்ரையா. பார்த்து போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வா பெருமாள். அப்பா உங்களுக்கு? எங்களுக்கு எதுவும் வேணாயா, நீ வாங்கிக்கோ. ₹1 பிஸ்கட் கொடுங்க. என்ன? ₹1 பிஸ்கட் கொடுங்க. எனக்கு காசுங்க. ஐயோ, காசு எங்க விழுந்துட்டு இருக்கே. என்னால காசை காணாமுங்க. விழுந்துருச்சு. சீ போல எல்லாம் இங்கே அந்த ஆளை கிடந்து காசு இல்லாம. பெருமாள், நீ படிப்பியோ என்னவோ எனக்கு தெரியாது, ஆனா நீ உழைச்சித்தான் சாப்பிடணும். அந்த காலம் வர வரைக்கும்
நாங்க பிச்சை எடுக்கிற இந்த நரகத்துல தான் வாழணும். நீ எக்காரணம் கொண்டும் பிச்சை எடுக்கவே கூடாது, பிச்சை எடுக்கவே கூடாது, பிச்சை எடுக்கவே கூடாது, பிச்சை எடுக்கவே கூடாது. ஐயோ, இந்த எப்படி எங்க காசு தேடுது, எங்க வந்ததுன்னு தெரியலையே. ஐயா, அந்த பொட்டியை கொடுங்க ஐயா, நான் தூக்கின்னு வரேன். எப்படி இந்த பெட்டியை தூக்கிட்டு படியேறதோன்னு மழப்பா இருந்துச்சு. நல்ல வேலை கடவுளா பார்த்து ஒன்று அனுப்பி வச்சிருக்கான். வாடா தம்பி. தம்பி வாப்பா. என்னடா தம்பி, கோவில் அதுக்குள்ள பூட்டிட்டாங்க? தினமும் 50 மணி தான் போட்டுவாங்க. இப்ப மணி என்னாச்சு சார்? மணி 9:30 ஆயிடுச்சே. இப்போ என்ன பண்றது? உண்டியல்ல பணம் போடணுமே. வெளியில உண்டி எதுவும் இருக்குதாடா? இதோ இருக்கே. நல்ல வேலையா போச்சு. கொடு. பெருமாடே, உன்னை நினைச்சு தான் பிசினஸை தொடங்கினேன். நல்ல லாபம் கிடைச்சிருக்கையா. அந்த லாபத்துல உனக்கு ஒரு பங்கு போடுறேன், ஏத்துக்க. என்னையும் என் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கையா, நல்லா பார்த்துக்க. பெருமாளே, என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கையா. தம்பி போலாமாடா தம்பி? வா.
டேய் தம்பி, அங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வா, வாப்பா. குடுறா தம்பி. எங்க சில்லற காசிய காணோம். ₹5. இந்தா. ஐயா, இந்த காசு என் பசிய கூட போக்காது. ஒரு ₹5 குத்தீங்கன்னா. போடா. ₹5 வேணுமா இவனுக்கு? பசி காலகாலமாய் பலரின் வாழ்க்கையை தவறான வழிகளில் திசை திருப்பி கொண்டுதான் இருக்கிறது. இந்த சிறுவனை திசை திருப்பியதும் பசிதான் என்று நாம் பசியின் மீதே பழி சொல்லிவிட முடியாது. உழைப்பிற்கேற்ற ஊதியம் இந்த சிறுவனுக்கு கிடைத்திருந்தால் இவன் தந்தை சொன்னதை கேட்டு உழைப்பின் மீதும் படிப்பின் மீதும் ஏற்பட்ட நம்பிக்கை நிலைத்திருக்கும். ஆனால் இவன் உழைப்பிற்கு கிடைத்த ஊதியம் இவன் பசியை கூட போக்காது என்பதால் இந்த சிறுவனின் போக்கே மாறிவிட்டது. இந்த பெரியவரை போல் மனிதநேயமற்ற மனிதர்கள் சிலரால் இந்த சமுதாயத்தில் பலரின் வாழ்க்கை இப்படித்தான் பாழடைந்து கொண்டிருக்கிறது. இது மாற வேண்டும். மனிதநேயம் கொஞ்சமேனும் மலர வேண்டும்.